பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உனக்கு துணையாயிருப்பார். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பவர், நமக்கு துணை செய்பவர். சாதாரண மனிதர்களின் உதவி நமக்கு பல காரியங்களை சாத்தியமாக்கும் என்றால், சர்வ வல்லவருடைய துணை நம்மை பலத்த காரியங்களுக்கு பயன்படுத்தும், பலத்த கிரியைகளை நம்மை கொண்டு செய்யும். உண்மையில் ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார் என்று யாரால் கூற முடியும் என்றால், தேவனின் துணையை தன் வாழ்வில் நிதர்சனமாய் கண்ட ஒருவனால் மாத்திரமே இவ்வாறு கூற முடியும். ஆம், அவ்வாறே இங்கு கோலும் கையுமாய் தனித்து கடந்து சென்று கர்த்தரின் துணையால் 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்த யாக்கோபு இதை தன் பிள்ளையாகிய யோசேப்பினிடத்தில் கூறுகிறான். அவ்வாறே கர்த்தர் அந்த யோசேப்போடும் எல்லா தருணங்களிலும் எல்லா இடங்களிலும் துணையாய் இருந்தார். பிரமிக்கத்தக்க காரியங்களை அவன் மூலமாய் உலகிற்கு செய்தார். யாக்கோபு இதை கூறும் பொழுது தன்னோடு கர்த்தர் துணை நின்றார் என்பதை மட்டுமல்ல, தன் தகப்பன்மார்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு யாவரோடும் கர்த்தர் துணை நின்றார் என்பதையும் நினைவு கூர்ந்து அவ்வாறு உரைக்கிறான். அதே தேவன் நம்மோடும் துணை நிற்பார் என்பதை மட்டுமல்லாமல், அவர் உனக்கு துணையாய் இருப்பார் என்று நாமும் பிறருக்கு யாக்கோபை போல் உறுதியாய் சொல்லி அவர்களை திடப்படுத்தும் அளவிற்கு நம் வாழ்வில் தேவ துணையை நிச்சயம் காண்போம். அவ்வாறே தேவன் நம்மோடு இருக்க அனுதினமும் அவரது பாதத்தில் அமர்ந்து அவர் பிரசன்னத்தை உணர்வோம். ஆம், அவர் நிச்சயம் நம்மை விட்டு விலகுபவரும் இல்லை, நம்மை கைவிடுவரும் இல்லை. அவர் துணை கொண்டு நாம் செய்யும் காரியங்கள் நிச்சயம் பயங்கரமாயிருக்கும். God bless you abundantly.